ஐ ஆம் a guided சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ அதற்கான ஸ்கோர் அண்டு நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கட் ஆஃப் ஒவ்வொரு ட்ரேடுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைனரி விங்கில் உள்ளவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியன் லெவல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷனாக பார்ப்போம். இந்த கட் ஆஃப் எதற்கான இப்போ பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த லெவல் எக்ஸாம் கண்டிப்பாக இயர் ரெண்டுக்குள்ளே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரும் பர்டிகுலராக அந்த இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுங்க, டிரைவருக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ், அதாவது லைட் வெஹிக்கிள் போட்டு 3 இயர்ஸ் ஆயிருச்சுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக பேஜ் அண்ட் ஹெவி வச்சுருக்கணும். லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு ஷார்ட் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது, அது தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ கட் ஆஃப், உங்களுடைய ஸ்கோரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இதில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டில் நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு பர்டிகுலராக போகும். இதில் நம்மளுடைய ஐ ஆம் a கைடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 600 பேர்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. இதில் கட் ஆஃப் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்டு சிபிடிஸ் கட் ஆஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் அதனுடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பிடிஎஃப்பில் எது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இதில் இந்த பிடிஎஃப், அதாவது 392 இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மலைசேஷன் ஸ்கோர், நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் இருக்கும். கீழே 2-3 பிடிஎஃப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இது உங்களுடைய கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் ட்ரேடாக இருக்கட்டும், வேறு பைனரி விங்கில் உள்ள மேசன், எலக்ட்ரிஷியன், அந்த ட்ரேடுக்கான கட் ஆஃப் டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் நார்மலைசேஷன் சிபிடி ஸ்கோர் அண்டு கட் ஆஃப், இது ரெண்டுக்கான அதுக்கப்புறம் கோரஞ்சன் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன தேதியில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நார்மலைசேஷன் எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84,132 பேரை ஆல் ஓவராக ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க போஸ்ட் வைஸ். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மறுபடியும் ஒரு 10,000-15,000 பேர்கிட்ட இது பண்ணாங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாமல். ஏன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதனால செகண்ட் டைமாக ஒரு சில பேரை சூஸ் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸ் ஏல சிபிடி ஸ்கோர் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸ் பியில் நான் கட் ஆஃப் ஸ்டேட் வைஸ், அப்புறம் பைனரி விங்க்கு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 பிடிஎஃப் கட் ஆஃபுக்கும் ஒரு பிடிஎஃப் இந்த ஷார்ட் நோட்டீஸ் இதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்று 84,000 பேரில் கிட்டத்தட்ட கம்மியான பேர் தான் இது பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 550 பேருக்கு ஒரு 350 சம்திங் மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னு தெரில, கட் ஆஃப் வைஸ் இதனால இந்த கட் ஆஃப் நம்ம ஏன் அனலைஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செலெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான், மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வரை நீங்கள் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதனால தான் அந்த கட் ஆஃப் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு நீ தேவைப்படாத நிறைய பேர் நினைப்பீங்க. இதனால் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தானே. இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் சிபிடி ஸ்கோர் அப்படின்னே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்பண்டிக்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் அதை சொல்லியிருக்காங்க. அதில் தெளிவாகவே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க என்னென்ன செக்ஷனில் எவ்வளோ, அதாவது உங்கள் ட்ரேடு என்ன, நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்களுடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் இப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக கேட்டகரி உங்கள் சைடு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய ரோல் நம்பரை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். உங்களுடைய பிஎஃப் கார்னரில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்கள் பேர் அல்லது ரோல் நம்பர், அதில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இதை கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய பேர், ஜெண்டரை கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இதை சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர், நார்மலைசேஷன் ஸ்கோருங்கிறது
ரா ஸ்கோருங்கிறது உங்களுடைய எக்ஸாமில் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்கோரை தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன் ஸ்கோர்னால் ஒரு நெகட்டிவாகவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரும். ஏன்னா வந்து ஸ்கோர் எடுத்துக்கிற குறைச்சல குறையலாம், ஒரு சில கூடலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாமில் வந்து எந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த இது வந்து குறையவும் செய்யும், கூடவும் செய்யும். அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான இதை வந்து பார்த்துருவோம். ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்குது தமிழ்நாடு. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் தமிழ்நாடு இருக்கும். நான் வந்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு தமிழ்நாடு கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெண்டரு மெயிலாக ஃபீமேலாக, அதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் மார்க்கு. என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க வந்து கிளியராக வந்து ஒன் பையாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து பாசிட்டிவாக வந்து பார்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எக்கனாமிக் வீக்னஸ் வந்து யாரும் இல்லை, அதனால் வந்து அந்த இதை வந்து விட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஜஸ்ட்டு 35.250 இவ்வளோ தான் வந்து நார்மலாகவே வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ரொம்பலாம் வைக்கல, கம்மியான ஒரு இதை தான் வச்சுருக்காங்க. எஸ்சிக்கு வந்து ஒரு 29 எக்ஸ்ஆர்மியில் வந்து யாரும் வரல, 29.50 அவ்வளோதான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியை பொறுத்தளவில் வந்து யாரும் இல்லை. எஸ்சியில் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கிடையாது, அன்ரிசர்வில் வந்து எக்ஸர்வீஸ்மேன் வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 25. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே வந்து எடுக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து போய் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா 100 மார்க் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலுமே இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கனால வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ உங்கள் ட்ரேட் எவ்வளோன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேணாமான்னு இதை வச்சு ஒரு அனலைஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து சேம் சேலரி தான், ஜிடியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேம் டு சேம் அதே பே லெவல், அதே அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ன ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தவரை உங்களுக்கு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். பெயிண்டிங் ஒர்க்னால் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் தான், ஏன்னா பில்டிங் வந்து இது பண்ணுவேன். பைப்லைன் இருக்கும். டெய்லர்னால் நம்மளுடைய கிளாத்தை வந்து, அதாவது வந்து நம்ம சிஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுடைய கிளாத்தை வந்து நீங்கள் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். வாஷர்மேன், பார்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பிகிலருக்குலாம் வந்து மேல் கேண்டிடேட் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்குது. வாட்டர் கேரியரில் வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து ஒரு 35 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரொம்பவுமே வந்து கம்மியான கட் ஆஃப் தான். நீங்களே பாருங்களேன், ஓவராக நான் 30 கீழே வந்து 2-3 கேட்டகரியில் வந்து 40க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 100க்கு ஒரு 40 கொஸ்டின் கரெக்டாக போட்டாலுமே இதுக்கு நீங்கள் வந்து 100% வந்து கிளியர் பண்ணலாம். அதாவது ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்தளவில் பாருங்கள், 27, 26, 35, 37, 25, 52. ஒரு கேட்டகரிக்கு என்னமோ கார்டனருக்கு மட்டும் வந்து 52 லெவலில் வந்திருக்கு. மற்ற எல்லாமே கம்மியாக, ஏன்னா கார்டனில் வந்து வேகன்சி கம்மினால இது. மற்றபடி ஓரளவு ஆவரேஜான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் மட்டும்தான் 50 மேலே வந்திருக்கு. மற்ற எல்லாமே பாருங்கள் 31, 37 அவ்வளோதான், 40 கீழே வந்து ஒரு கேட்டகரி மட்டும் ஓபிசியில் வந்து கூடியிருக்கு. அன்ரிசர்வ்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கூட தான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து இருக்கக்கூடிய அந்த இது இருக்கனால ஓரளவு கட் ஆஃப் வந்து அதுக்கு நார்மலாக தான் இருக்கும். அதுலேயுமே பொதுப்பிரிவினரை வந்து மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க யாரும். நம்ம வந்து மார்க் கூட இருந்தால் அவங்க வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ். இந்த கட் ஆஃப் வீடியோ நம்ம எதுக்கு வந்து போடுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது இதில் பெருசாக. பிடிஎஃப் வந்து வேணுன்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், வேணா இது ஒன்றுங்க. அதுக்கு அதே மாதிரி பைனரி விங்கில் இருக்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல் கட் ஆஃப்னால அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அதனால் ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 88 ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேசன், ப்ளம்பருக்கு வந்து எதுவும் வேகன்சி இல்லையான்னு தெரியல, யாரும் அப்ளை பண்ணலையான்னு தெரியல. 87.40. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 74, 91 வந்து மேசனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு வந்து 92. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல் கட் ஆஃப்னால இதுக்கு மட்டும் வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராஃபி அண்டு ஃபேஷன் அண்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஹை, ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியன் கட் ஆஃப்னால இது நமக்கு தேவைப்படாது. நம்ம ஸ்டேட்டுக்கான கட் ஆஃப் வந்து இந்த தடவை ரொம்பவும் கம்மி தான். நெக்ஸ்ட் டைம் போட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஏன் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் ரீசன்ஸ் வந்து பெருசாக கிடையாது. கட் ஆஃப் ரொம்பவுமே கம்மி. இந்த தடவை நிறைய பேருக்கு வந்து சான்சஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபிசிக்கலில் கூட விட்டுருப்பீங்க ஓட முடியாமல். ஏன்னா வந்து 3 லெவலில் வந்து இது ஒன்று இதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து விட்டு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஜாயினிங்லாம் நேரம் ஆயிருப்பீங்க எல்லோரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப
நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கு கட் ஆஃப் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.